இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது என் மனதில் ஏற்பட்டதற்கு சமம். அதை நான் எப்படி பந்தாடுகிறேன் என்பதை மட்டும் நீ பார். நீயே புலம்புகிறாய், நான் என்ன செய்தேன், ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு வலி, எல்லோரும் ஏன் என்னை வந்து காயப்படுத்துகிறார்கள், மற்றவர்கள் செய்த தவறு துரோகம் ஏன் சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியவில்லை, அவர்கள் ஏன் என்னை குற்றவாளியாக பார்க்கிறார்கள் என்று அவர்கள் கண்களுக்கு தெரியவில்லையா என்று நீ கேட்கிறாய். எது உண்மை என்று புலம்புகிறாய். ஆனால் அவர்களுக்கோ அதை அனுபவித்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய விதி. அதை நினைத்து நீ கவலைப்படாதே. உன் வாழ்க்கை நீ வாழ்வதற்கு. மற்றவர்களுக்காக யோசி, உதவி செய். மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து. மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய். ஆனால் உன் வாழ்க்கை என்னும் மூச்சை உனக்காக சுவாசி. அதில் ஒருவர் மட்டுமே உயிர் வாழ முடியும். அந்த மூச்சுக்கு சொந்தக்காரராய் இருக்கும் நீ மட்டும்தான் சுவாசிக்க முடியும். நான் சொல்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா? என் குழந்தை வைரம். அதனால்தான் உன்னை ஒரு வடிவம் கொண்டு வருவதற்கு செதுக்குகிறேன். உனக்கு துணையாக நான் என்றும் வாழ்வேன். நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும், எங்கிருந்தாலும், எதை செய்தாலும் என்னையே ஸ்மரணை செய்து தியானம் செய்து உன் வேலையை செய். அதை நான் வெற்றி அடையும்படி செய்வேன். உயர்ந்த கடவுள் முதல் மண்ணில் நெளியும் புழுக்கள் வரை அனைத்து உயிரிடத்திலும் உயர்வு தாழ்வு கருதாதே. உணவு, உடை இவற்றை பொறுத்தவரை வறுமையோ இல்லாமையோ எனது அடியவர்களின் வீட்டில் இருக்காது. மேலும் உங்களுக்கு ஏதாவது வேண்டுமெனில் என்னிடம் பணிந்து கேளுங்கள். இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிடுங்கள். நான் அருளையும் ஆசியையும் வாரி வழங்குவேன். பாரத தேசத்தின் புண்ணிய பூமியில் பல்வேறு மகான்கள் அவதரித்து மக்களை ஞானத்தின் பாதையில் வழிநடத்தியுள்ளனர். அந்த வகையில் ஷீரடி புண்ணிய பூமியில் வாழ்ந்த மகான் சாய்பாபா கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக திகழும் சாயிநாதன் வாழும் காலத்தில் தன் பக்தர்களுக்கு அருளியது போல தற்போது சூட்சம சரீரத்தோடு தன்னை நோக்கி கூப்பிடும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இது நமக்கே சொந்தமான துவாரகாமாயி. இவருடைய மடியில் நாம் அமரும்போது ஒரு குழந்தையைப் போல நம்மை பாதுகாப்பார் நம் சாயப்பா. உங்களுக்கு மதிப்பில்லை என்று நீங்கள் உணரும் இடங்களில் மௌனமாக இருக்க பழகுங்கள். காலப்போக்கில் உங்கள் மௌனம் உங்களுக்கான மதிப்பை அங்கே ஈட்டித் தரும். உன் நிலை எவ்வளவு கீழிறங்கினாலும் சாய் இருக்கிறார் என்று இருக்கிறாயே, உன்னை எப்படி கைவிடுவேன்? நீ பார்த்து கொண்டே இரு. உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கப் போகிறேன். வாழ்க்கையில் கவலை கொள்ளாதே. உனக்கு வரவேண்டிய கடன், பணம், பதவி உயர்வு, வேலை வாய்ப்பு, திருமணம், குழந்தை பாக்கியம் அனைத்தும் கூடிய விரைவில் உனக்கு கிடைக்கப் போகிறது. நம்பிக்கையோடு இரு. நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த காரியம் ஒன்று விரைவில் நடக்கப் போகிறது. நானே நேரில் வந்து உனக்காக அதை பெற்று தருவேன். நீ யாரிடமும் எதற்கும் அடிபணிய தேவையில்லை. என்றும் நீ என்னுடன் இருப்பாய். நான் உனக்காக என்றும் வேலை செய்வேன். அபரிமிதத்தை உன் வசமாக்க வேண்டுமென்றால் அதற்கு நீ முதலில் உன் மனதில் இடத்தை தயார் செய்து வைத்து கொள்ள வேண்டும். உன் மனதில் இருக்கும் தேவையற்ற எண்ணங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகள் இவற்றையெல்லாம் சுத்தமாக காலி செய்துவிட வேண்டும். இருளும் பயமும் முற்றிலுமாக அகன்றுவிட வேண்டும். பிறகு உனது ஒளி பொருந்திய உள்ளத்தில் அபரிமிதம் வெள்ளமென பாய்வதை நீ காண்பாய். பாபா யாரை எப்போது எப்படி இழுக்க வேண்டும் என திட்டமிடுகிறாரோ, நமக்கு விதிக்கப்பட்ட நேரம் எப்பொழுது வருகிறதோ அப்போது அவர் நமக்கு தென்படுகிறார். அது மட்டுமல்ல, நம்மை பக்தனாக்கி பித்தேற்றி எல்லாவற்றையும் துறந்து தன்னை மட்டுமே நினைக்கும்படி செய்து விடுகிறார். உனக்குள்ளேயே என்னை வைத்துக்கொண்டு என்னை தேடி ஊர் ஊராக ஓடுவதும், என் பெயரை மறந்து மற்றவற்றை உச்சரிப்பதும் ஏன்? என்னை நினைப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் நான் துணை நிற்பேன். உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன். நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லை என்று கலங்காதே. உனக்காக ஏதோ ஒரு உருவில் வந்து உன்னுடன் துணையாக நிற்பேன். பிறர் உன்னை கேலி பேசுகிறார்கள், குறை கூறுகிறார்கள், அவமரியாதையாக பார்க்கிறார்கள் என்றெல்லாம் கவலைப்படாதே. அவர்களுக்கெல்லாம் ஒரு புன்சிரிப்பை தவிர வேறு எதையும் காட்டாதே. எழுந்து கால் ஊன்றி நில். உன்னால் முடியும். உன்னால் மட்டுமே முடியும். நிச்சயமாக நீ சாதிக்கப் போகிறாய். நான் உன்னை விட்டு என்றும் விலக மாட்டேன். உன் மனதை என்னிடம் கொடுத்து விட்டாய். இன்னும் ஏன் அடுத்தவரிடம் எதையோ எதிர்பார்த்து உன்னையே நீ வருத்தி கொள்கிறாய்? என் குழந்தைக்கு எது தேவையோ அதனை நானே நடத்தி தருவேன். உன் மனதை எப்போதும் தெளிவாக வை. நடப்பது எல்லாம் உன் நன்மைக்கே. அதனை நடத்துபவன் நானல்லவா? ஒருவன் வாழ்க்கையில் துன்பம் வரும்பொழுது அவன் என்னை நம்பி கைகூப்பி வணங்கினால் அவனை மட்டுமல்ல, அவன் குடும்பத்தையே காப்பது எனது கடமையாகும்.
என் பெயரை எப்பொழுது உச்சரிக்க ஆரம்பித்தீர்களோ அக்கணமே உங்கள் பாவங்கள் தொலைந்து விட்டது என்று நம்பாமல் இருக்கின்றவர்கள் என்னை நம்புகிறேன் என்று நாவால் கூறி உள்ளத்தால் தள்ளி நிற்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். மனிதனை நம்பினால் அவன் விட்டு சென்று விடுவான். நேரத்தை நம்பினால் அதுவும் கடந்து சென்றுவிடும். இறைவனை என்றும் நம்புங்கள். அவன் ஒருவனே வழியும் ஒளியும் ஆவான். உனக்கான வாழ்வில் நடக்கும் விஷயங்கள் அனைத்தும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. எல்லோருக்கும் இன்பமாகவும் துன்பமாகவும் அமைவதில்லை. சமமான அளவிலே உன் வாழ்வில் இடம்பெற செய்கிறது. இன்பம் சிரிப்பையும் துன்பம் வலி என்ற உணர்வுகளையும் உடையது. அதுதான் உன்னை வேறுபடவும் உணரவும் வைக்கிறது. கடினமான பாதை என்று நினைத்தால் அது கடினம்தான். இன்பம் துன்பம் என்ற மாயை உன்னை முன்னேற விடாமல் தடுக்கிறது. அந்த போலியான சாயலுக்கு நீ ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறாய்? போலியான விஷயத்தில் நிஜத்தை தொலைத்து கொள்ளாதே. அதனால் உன் மனதால் என்னை அந்த சூழலுக்கு பொறுப்பாளியாய் நினைத்துக்கொள். நிச்சயம் நீ ஏமாற மாட்டாய். உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும். என்னை நீ மறக்கவில்லை. என்னை உன்னால் மறக்கவும் இயலாது. என் பிள்ளையான நீ என் உயிர். நாம் என்றால் நானும் என் பிள்ளை என்று கூறக்கூட நாம் இருவரும் தனித்திருப்பதில்லை. பிறகு ஏன் இந்த வீண் கவலை? மனதை அமைதியாக கொண்டு அடுத்த வேலையை செய்ய தொடங்கு. உழைத்து செயல்படு. அதற்கான வெகுமதியை பற்றி நீ சிந்திக்காதே. அது என் பொறுப்பு. ஒன்றை நினைவில் கொள். நீ செய்யும் வேலையை உனக்கு தருபவர் நானே. அதனால் நீ நிச்சயம் வெற்றியை சூடிக்கொள்வாய். புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் என் பாசமும் என் அருளும் என் அன்பும் என் பிள்ளையான உனக்கே தருகிறேன். உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் நான் இருப்பேன். எதற்கும் கலங்காதே. நம்பிக்கையின் மறு உருவம் நான். என்னை நம்பி வந்தவர்களை நான் கைவிட்டதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. கவலைகளை மறந்து ஓய்வெடு குழந்தையே. இமை மூடி உறங்கும் பொழுதும் உன் துணை நான் மட்டுமே. நம்பிக்கையோடு இரு. யார் ஒருவர் நன்றியுணர்வுடன் செயல்படுகிறார்களோ அவர்கள் நீண்ட காலம் நல்ல ஆரோக்கியத்துடன் மகிழ்ச்சியுடன் வாழ்கிறார்கள். நீ உறுதி எடுத்துக்கொள். கடவுளிடம் மட்டுமின்றி உன் வாழ்க்கையினை யாரேனும் எந்த வகையேனும் தொட்டிருந்தாலும் அவர்களிடமும் உனது நன்றியுணர்வினை பரந்த திறந்த இதயத்துடன் காட்டு. சில சமயம் ஒரு சிறு செயல் ஆழமான நேர்மறையான வித்தியாசத்தை ஏற்படுத்திவிடும். உன் பாரத்தை சுமக்க எனது துவாரகாவில் காத்து கொண்டு இருக்கிறேன். வாழ்க்கையில் துணிந்து போராடு. எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே. கடும் சொற்களால் பேச நினைக்காதே. உனது பாரத்தை முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வைத்து செலுத்து. நான் தயாராக இருக்கும்போது எதற்காக கவலைப்படுகிறாய்? நீ படும் வேதனையிலிருந்தும் உன்னை விடுவிப்பேன். உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள், கடன் தொல்லைகள் இவைகளிலிருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன். இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்டது எல்லாம் போதும். இது காலத்தின் கட்டாயம். உனது கர்ம பலன்களை நீ அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இது. ஆனால் இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து விட்டேன். மகிழ்ச்சியாக இரு. வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவாய். அனைத்திலும் வெற்றி பெறுவாய். நான் உன்னுடன் இருக்கும்போது வீணாக அழாதே. அழுதது போதும். எவரவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது. நல்லதை மட்டும் நினை. நல்லதை மட்டுமே பேசு. முடிந்தவரை உதவி செய். கவலைப்படாதே. அப்பா நான் இருக்கிறேன். உன்னை என்றும் கைவிட மாட்டேன். உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னையே சேரும். இன்று உன்னை பார்க்கும்போது எனக்கு மிகவும் சந்தோஷமாகவும் பெருமையாகவும் உள்ளது. நீ என் மீது வைத்துள்ள அன்பையும் பக்தியையும் பார்க்கும்போது பிரமிப்பாக உள்ளது. எவ்வளவோ சோதனைகளை எதிர்கொண்ட நீ உன் கஷ்டங்களை தாங்க முடியாமல் என்னிடம் கதறி அழுதாய். நீ இன்று பக்குவப்பட்ட மனதுடன் என் அப்பா சாயி என்னுடன் இருக்கும்போது என்ன கவலை என்ற பக்குவப்பட்ட நிலைக்கு வந்துவிட்டாய். உன்னை பார்க்கும் பொழுது அப்படியே உச்சி முகர்ந்து என் மடியில் அமர்த்தி கொள்ள வேண்டும் போல் உள்ளது. எது வந்தாலும் அப்பா நம்மை காப்பாற்றுவார் என்ற நிலைக்கு வந்து விட்டாயல்லவா? இனி உனக்கு வசந்த காலமே. நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் விடிவு வந்துவிட்டது. நீ விரும்பும் சீருடன் உன் தந்தையாகிய சாயி உன் வீடு தேடி வந்து கொண்டிருக்கிறேன். வாசல் கதவை திறந்து வை. உனக்கான ஒன்று நிராகரிக்கப்படுகிறது என்றால் வருத்தமடையாதே. அதைவிட மேலான ஒன்றை உனக்கு நான் கொடுப்பதற்காக ஏற்பாடுகளை மேற்கொண்டு இருக்கிறேன் என்று நம்பு. இவ்வுலகில் எதுவுமே நிரந்தரமில்லை. கலிகாலம் இது. நல்லது எதுவுமே மறைக்கப்பட்டு தீயவைகள் நல்லவைகள் போல் ஜோடிக்கப்படும் காலம் இது. ஆனால் உண்மை ஒரு நாள் தெரிய வரும்போது கலியின் ஆட்டம் அங்கு என்ன செய்ய முடியும்? நியாயவாதிகள் முன் யாராலும் நிரந்தரமாக நடிக்க முடியாது. நான் தண்டத்திற்காயிருக்கிறேன். புரிய வேண்டியவர்களுக்கு புரிய வைக்கிறேன். நீ எதற்கும் கலங்காதே. நீ என்றுமே எனது அன்பிற்குரிய குழந்தை. எத்தனை பேர் என் தர்பாரில் வந்து நின்றாலும்
நீ என் தர்பாரில் நின்றாலும் நிற்காவிட்டாலும் உனக்கான இடத்தை நான் என்றும் காலியாகவே வைத்திருப்பேன். நீ எப்பொழுது வேண்டுமானாலும் என் முன் வந்து அமர்ந்து என்னை பிரார்த்தனை செய்யலாம். உன் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாள் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட போகிறாய்? அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறிந்த பிறகும் மீண்டும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களை செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழக்காதே. உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் யாரிடமும் விவாதம் செய்யாதே. அவர்களை கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் நிம்மதி இழப்பாய். அதை நினைவில் வைத்துக்கொள். உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நீ சிரி, அழு, வருத்தப்படு, உதவி செய். ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்காதே. அமைதியாக அவர்களை விட்டு நகன்று வந்துவிடு. அவர்களை பற்றி யோசிக்க கூட செய்யாதே. உன் கோபம் நியாயமானதுதான், ஆனால் அது வேண்டாம். அது உன்னையும் உன் நிம்மதி, சிரிப்பு, சந்தோஷத்தையும் தொலைத்துவிடும். உன்னை வழிநடத்தி செல்ல உன் சாயப்பா நான் இருக்கிறேன். தைரியமாக இரு. நீ பாபாவின் பாதுகாப்பில் இருக்கிறாய் என்பதை ஒருபொழுதும் மறவாதே. எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தாயோ நான் உனக்கு குருவாக வந்திருக்கிறேன். நீ செய்த பாவங்களை போக்கவும் உனது பாரத்தை முழுவதுமாக சுமப்பதற்காகவும் நீ படும் வேதனையிலிருந்து உன்னை விடுவிக்கவும் எதை எதை இழந்தாயோ அதை மீண்டும் பெறுவதற்காகவும் உன்னை முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் தவறாக நினைத்து உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்றவர்களுக்காகவும் நான் உனது குருவாகவும் நீ எனது பக்தனாகவும் இருக்கிறாய். உனது கர்ம பலன்களை விலக்கி உனது துயரங்களை போக்கி தக்க சமயத்தில் அனைத்தும் உன்னை தேடி வர செய்து அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன். மகிழ்ச்சியாக இரு. கால நேரமெல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. பொறுமையாக இரு. மனம் தளராதே. அப்பா நான் இருக்கிறேன். ஒருவர் வாழ்வில் சத்குருவின் பாதுகாப்பு என்பது மிகவும் வலிமை வாய்ந்த படைக்கலமாகும். ஏனெனில் தன் குழந்தைகளை காப்பதற்காக சத்குரு எந்த அளவுக்கு எந்த ஊருவில் செல்வார் என்பது யாராலும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகளை எல்லாம் எண்ணி பார்க்கும்போது இந்த அகில உலகத்தை விட பெரிதாக இருக்கிறது. உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னை கரைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்துகின்ற உன்னை நினைத்து நான் பெருமிதப்படுகிறேன். நாள்தோறும் சிக்கல்கள், குடும்பத்தில் பிரச்சனை, நிராகரிப்பு, வேலைப்பளு, மன உளைச்சல் என நீ படும் அவஸ்தைகளை பார்க்காத இவர்கள் உன் மீது பொறாமைப்படுகிறார்கள். எப்போதும் உன் விருப்பம் போல நீ செய். உரிமையுடன் அப்பா என சொல்லி என் மீது உந்தன் அனைத்து பாரத்தையும் போடு. நான் உனக்காக எந்த வதையும் தாங்கிக் கொள்வேன். உந்தன் பிரச்சனைகளை பார்த்து நான் மெழுகை விட மேலாக உருகி கொண்டிருக்கிறேன். என் கண்களிலிருந்து ஆறாக பெருகும் சூடான நீரினால் உன் கர்ம வினைகளை எல்லாம் கழுவி கொண்டிருக்கிறேன். யாரை பற்றியும் எதனை பற்றியும் கவலைப்படாதே. உன்னிடம் கை நீட்டி வாங்கும் அளவுக்கு உன்னை வைத்து இருப்பேனே தவிர நீ அவர்கள் வீட்டு வாசலில் இனியும் நிற்குமாறு வைத்திருக்க மாட்டேன். விரைவில் உன்னை தேடி அவர்களை வர வைக்கிறேன். உன் பிரச்சனைகள் அனைத்தையும் முழுமையாக அப்பாவாக முன்னின்று நான் தீர்த்து வைப்பேன். நம்பிக்கையோடு காத்திரு. எல்லோரும் நம்மை தூற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். நாம் அவர்களுக்கு என்ன செய்தோம்? இதுவே நாம் அப்படி செய்தால் நம்மை அமைதியாய் விடுவார்களா? தேடி வந்து தேளின் கொடுக்கு போல் நம்மை குத்தி பதம் பார்க்கிறார்கள் என்று நீ எண்ணுவது சரிதான். விஷத்திற்கு விஷம் என்றைக்கும் மருந்தாகாது. மருந்து ஆகவும் முடியாது. அதை நன்றாக உன் நினைவில் வைத்துக்கொள். இவற்றையெல்லாம் தாங்க சொல்வது உனக்கு கடினமாகவும் என்மேல் கோபமாகவும் தெரியும். ஆனால் எல்லாவற்றிற்கும் என்னிடம் ஒரு கணக்கு இருக்கத்தான் செய்கிறது. உனக்கு புரியும் நேரம் வரும்பொழுது என்னிடம் கண்ணீர் மல்க நன்றி கூறுவாய். உனக்காக உன் கடினத்தை தாங்க நான் உன் சாய்தேவாயிருக்கின்றேன். எதற்கும் கவலை கொள்ளாதே. உனக்கு விதிக்கப்பட்டது வேறு, அவனுக்கு விதிக்கப்பட்டது வேறு. ஆக உனது நேரத்தில் உனது வேலையை திறம்பட செய்துவிடு. உனக்கு முன்னால் உள்ளவர்கள் முந்தியவர்களும் அல்ல, உனக்கு பின்னால் உள்ளவர்கள் பிந்தியவர்களும் அல்ல. நீயும் யாரையும் முந்தவும் இல்லை, யாரையும் பிந்தவும் இல்லை. அந்த இறைவன் உனக்கென குறித்த நேரத்தில் நீ உனது பணியை செய்து கொண்டிருக்கிறாய். உனக்கான நேரம் குறிக்கப்பட்டு விட்டது. அந்த நேரங்காலத்தை நீ எப்பொழுதோ தொட்டுவிட்டாய். நீ அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள தயாராக இரு.
வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் தைரியத்தையும் பெற்ற உன்னை எப்பொழுதும் நான் காத்தருளுவேன். தாமரை இலை மேல் விட்ட நீர் எப்படி விட்ட இடம் தெரியாமல் ஓடுகிறதோ அதுபோல உன்மேல் உள்ள கர்மாவை நான் வெளியேற்றிவிட்டேன். உன் வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் உனக்கு நான் அளிப்பேன். நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. கூடிய விரைவில் உன் கையில் நீ நினைத்தது இருக்கும். நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் வசந்தமாய் அமையப் போகிறது. அன்பிற்காக ஏங்கி நிற்கும் உன் மனநிலையை மாற்றி உன் அன்பிற்காக மற்றவர்களை உன்னை தேடி வரும்படி செய்வேன். நம்பிக்கையோடு இரு. மனதால் என்றும் எல்லோருக்கும் நல்லது நினைக்கும் உன் எண்ணத்தை அதிகப்படுத்துவேன். நிச்சயம் உன் வாழ்க்கை அர்த்தமுடையதாய் மாறப்போகிறது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. உன்னை என் பாதையில் இழுத்தது நானே. பிறகு ஏன் உனக்கு இந்த அழுகையும் கலக்கமும்? என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயிலேயே உனக்கான சோதனை காலம் ஆரம்பித்தது. இதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை, பொறுமை, நிதானம், அன்பு, பக்தி இவை அனைத்தையும் நான் சோதிப்பேன். அது உனக்கு கஷ்டத்தை தருவதற்கல்ல, வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் முழுமையாக நீ அறிய வேண்டும் என்பதற்காக. நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும். ஆனால் வழியில் முட்களும் இருக்கும். நீ என்னதான் கவனமாக பார்த்து பார்த்து நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும். காயம் வலியை உண்டாக்கும். ஆனால் அந்த வலியை நீ தூக்கி எறிந்து தொடர்ந்து நடைபோட்டு பயணித்தால் இறுதியில் உன் கால்கள் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் பயணிக்கும். யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் என்றும் உன்னுடன் உன் சாயப்பா நான் துணையாக இருப்பேன்.